அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 ராகு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் மீனத்திலையும் கண்ணிலையும் இருந்து கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் நகர காரணத்தினால துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்த ராகுவும் கேதுவும் ஐந்துல ராகுவும் 11ல பாத்தீங்க அப்படின்னா கேதுவும் அமரக்கூடிய ஒரு காலம். இப்ப அவங்களுக்கு வீட்டுல இருக்கிற உறுப்பினர்களோட மனக்கசப்பு கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வாக்குவாதம், கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலம். சோ அதனால வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பக்குவமா பேசிக்கணும். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே அதை அப்படியே நிதானமா பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்ப வெளிநாடு எல்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பூர்வீகத்துல இவ்வளவு நாள் இருந்தாச்சு, சோ அதனால கண்டிப்பா வேற ஊருக்கு போகணும் அப்படின்னு தொழில் காரணமா வேற ஊருக்கு போறது. அதுக்கப்புறம் தொழில பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த தொழில எக்ஸ்பேண்ட் பண்ணி வேற வெளியூர்ல ஒரு பிரான்ச் போடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விரிவாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியா வரும். இவங்களுக்கு 4 இடத்துக்கு போய் நிறைய அனுபவங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ரொம்ப ஜாஸ்தியா வரும். சோ வெளிநாட்டுல வாழ்ற துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பாகவே இருக்கும். சோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய புது விஷயங்கள்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். புது மனிதர்களோட பழகுறது, புது கல்ச்சரை கத்துக்கிறது, அதுக்கப்புறம் புதுசான ஊர்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது, புதுசா மொழிகள் கத்துக்கிறது, அப்புறம் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் கத்துக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதன் மீது இப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக மிக ஆர்வம் அதிகமா இருக்கும். இப்ப மேரேஜ் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரங்க கவனமா இருந்துக்கணும். இந்த நேரத்துல மேரேஜை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சோ மேரேஜ் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பா வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நல்ல தீர விசாரிச்சுக்கணும். சோ மேரேஜ் பண்றவங்க மிக மிக கவனமா இருந்துக்கணும். இந்த நேரத்துல திருமணம் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையை தவறான பர்சனை சூஸ் பண்றது, அதுக்கப்புறம் இவங்களோட எதிர்பார்ப்பு ஒன்னா இருக்கும், வர்றவங்களோட குவாலிட்டிஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மிஸ்மேட்ச் எல்லாம் இப்ப ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்கள பத்தி நல்ல தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் திருமணம் செய்யறதா மிக மிக சிறப்பானது. சோ 5ல இருக்கிற ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் கொடுக்க போறாரு. இப்ப 11ல இருக்கிற கேது பகவான் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ 11ல கேது பகவான் இருக்கிற காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா இப்ப லாபம் மிக குறைவா கிடைக்க போகிற ஒரு காலம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ மணி வர்றதும் நம்ம சம்பாதிக்கிறதும் செலவும் சரியா போயிடும். சோ சேர்த்து வைக்கிறது மிக மிக சிரமமா இருக்கக்கூடிய ஒரு காலம். சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா செலவுகள் மேல கண்டிப்பா கவனம் வச்சுக்கணும். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா சேமிப்பு கரைஞ்சு போகாம அதையும் பாத்துக்கணும். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தொழில் செய்யற துலாம் ராசிக்காரங்க மிக கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல லாபம் மிக குறைவா இருக்கும் அப்படிங்கறதுனால அதற்கு ஏத்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத சரியா பார்த்து வழி நடத்திக்கணும். ஏன்னா லாபம் குறைவா கிடைக்கக்கூடிய காலத்துல மிக மிக பாத்தீங்க அப்படின்னா நியாயமா கிடைக்க வேண்டிய லாபம் மட்டும்தான் கிடைக்கும். பெருசா லாபம் எதிர்பார்க்காதது ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயமுமே இருக்காது. சோ அதனால அதிக அகல கால் வச்சு ஏதாவது லாபம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற லக்க நம்பிலாம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணி சிக்கல்லாம் மாட்டிக்க கூடாது. சோ அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். என்ன செய்யறோமோ அதுக்கு மட்டும் கரெக்டான அளவான லாபம் தான் கிடைக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா தொழில் செய்யறவங்க மிக கவனமா இருந்துக்கோங்க. சேமிப்பு மிக கவனம். சோ செலவுகளை குறைக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வருமானத்தை விட அதிக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ ஏற்கனவே லாபமே இருக்காது, சேமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டதுனால இருக்கிற சேமிப்பையும் இந்த 1.5 வருட காலங்கள் கண்டிப்பா தற்காப்பாத்திக்கணும் துலாம் ராசிக்காரங்க. இல்ல அப்படின்னா அந்த சேமிப்பும் பாத்தீங்க அப்படின்னா கரைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சியில ஏற்படக்கூடிய பலன்கள். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா
இதற்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் அப்டேட் பண்ணிருக்கோம், குரு பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் அப்டேட் பண்ணிருக்கோம். சோ இந்த வருட கிரகங்கள் மாற்றம் ஆகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு வருட காலங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு வந்து நம்மளோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பலனை கொடுக்க போறாங்க. சோ இப்ப வந்து ராகுகேது பயிற்சிக்கு எல்லா ராசிக்கும் நம்ம வந்து நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணிருக்கோம். சோ நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.